பாட்டாளி மக்கள் கட்சின்னு ஒரு கட்சி இருந்தது இல்லையா தமிழ்நாட்டுல, அது இன்னைக்கு அப்பாவுக்கும் பிள்ளைக்கும் மிகப்பெரிய ஒரு மோதல் உருவாக்கி அப்பா ஒரு அணியாகவும் மகன் ஒரு அணியாகவும் செயல்பட்டு கொண்டிருக்கிறார்கள். அதுல அன்புமணி ராமதாஸ் இருக்காருல்ல, அவரு மத்திய அமைச்சரா இருக்கும்போது மருத்துவக் கல்லூரி அனுமதி வழங்கியதுல மிகப்பெரிய அளவில் முறைகேடு செஞ்சு அவர் மீதும் அமலாக்கத்துறை வழக்கு பதிவு செய்திருக்கிறது. அவரும் பாரதிய ஜனதா கட்டுப்பாட்டுல போயிட்டார். இப்படி நீங்க வரிசையா பாருங்க. கடைசியா தொடங்கின 2014 தாவேகா தமிழக வெற்றி கழகம் என்ற ஒரு கட்சி தொடங்கப்பட்டது. அந்த கட்சி என்னவா இருக்குது அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா, பிஜேபியை கடுமையா எதிர்த்து தொடங்கப்பட்ட மாதிரி அது நமக்கு தெரியும். கொள்கை எதிரி அப்படின்னு தொடங்கப்பட்ட கட்சி தாவேகா. அந்த தாவேகா கரூர்ல இன்னைக்கு 41 பேர் உயிரிழந்த பின்னாடி பாரதிய ஜனதா கட்சியில அடைக்கலம் ஆயிடுச்சு. அதன் பின்னாடிதான் அந்த கட்சி தொடங்கும் போதே இந்த கட்சியினுடைய தலைவர் விஜய்க்கு Y+ பாதுகாப்பு கொடுக்குறாங்க. என்னடா இது, ஒரு கட்சி தொடங்கின உடனே எப்படா அந்த கட்சியினுடைய தலைவருக்கு Y+ பாதுகாப்பு கிடைக்கும்?